இன்றைக்கி எங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு தான் நாங்கள் போக போகிறோம். முன்னாடி நாளே ஏர் வாஷ் பண்ணுறது, எல்லா திங்ஸுமே பேக் பண்ணிக்கிறது, என்னென்ன ட்ரெஸ்லாம் போட போகிறோம் அதெல்லாமே நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் டே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த அவுட்ஃபிட் தான் நான் போட போகிறேன். இந்த பாவாடை சட்டை தான் என் பொண்ணுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 ட்ரெஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்து வச்சுருக்கேன். ஏதாச்சும் சாப்பிட்டானா மேலே போட்டுப்பா. ஸோ அதனால் கொஞ்சம் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் டயப்பர், வைப்ஸ் எல்லாமே நான் எடுத்திருக்கேன். இந்த டயப்பர் பேக்கில் தான் நான் எல்லாமே வச்சு கொண்டு போக போகிறேன். ரொம்ப குட்டி பாப்பால இந்த பேக் எனக்கு அவ்வளவா யூஸ் ஆகலை. இப்போ தான் நல்லாவே யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டே சண்டே 3:30க்குலாம் எழுந்து ஒவ்வொருத்தராக குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு 5 o'clockலாம் வீட்டில் இருந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு வேனுமே புக் பண்ணியிருந்தோம். எனக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே குலதெய்வம்னா யாருன்னே தெரியாது. இப்போ தான் வந்துட்டு ரீசெண்டாக எங்களுக்கு குலதெய்வம் பற்றி தெரிய வந்தது. அப்போல்லாம் நாங்கள் நிறைய பேர்கிட்ட வந்து கேட்டோம். எங்களுக்கே தெரியல அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு எப்படியோ நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். செங்கல்பட்டில் மணப்பாக்கம் கன்னியம்மன் சுவாமி தான் எங்களோட குலதெய்வம் அப்படின்னு. ஸோ அதனால் ஃபேமிலியோடு போயிட்டு வந்துடணும் அப்படின்றதுக்காக ஒரு வேன் புக் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கள் ஃபேமிலி அப்புறம் எங்கள் 2 சித்தப்பா ஃபேமிலி எல்லாருமே தான் வந்துட்டு கிளம்ப போகிறோம். 7க்குலாம் கோவிலுக்கு போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் க்ரௌட் வந்து கம்மியாக இருக்கும். டக்குன்னு வந்துட்டு சாமியை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் நாங்கள் பிளான் பண்ணி போயிருந்தோம். ஏன்னா ஆடி மாதம் சண்டேவும் கூட இப்போ தான் மணப்பாக்கம் கன்னியம்மன் கோவிலில் திருவிழா வந்துட்டு முடிஞ்சிருக்கு, நெருப்பும் முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக கூட்டம் இருக்கும் அப்படின்ட்டு 7:30க்குலாம் நாங்கள் கோவிலுக்கு வந்துட்டு ரீச் ஆகிட்டோம். அப்புறம் கொஞ்சம் க்ரௌடாக தான் இருந்தது. நிறைய பேர் பொங்கல் வச்சுட்ருந்தாங்க. கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது. எப்படியோ கொஞ்சம் சீக்கிரமாகவே நாங்கள் சாமி பார்த்துட்டோம். முன்னாடிலாம் வந்துட்டு எங்கள் வீட்டு குலதெய்வம் அப்படின்னு சொல்லி மட்டும் நான் சாமி வந்து கும்பிட்ருக்கேன். பட் எனக்கு யாருன்னே தெரியாது. இப்போ எனக்கு நான் யாருன்னு தெரிஞ்சு நான் கண் முன்னாடி பார்த்து நான் கும்பிடும் போதுட்டு எனக்கு அவ்வளோ சந்தோஷம். சாமியும் கும்பிட்டுட்டு கோவில் வெண்பொங்கல் பிரசாதமாக கொடுத்தாங்க. அதையுமே வாங்கி வேன்லேயே சாப்பிட்டுட்டு வந்தோம். பட் ஆனால் பசி வந்து சுத்தமாக போகலை அப்படின்னு ஒரு கடையில் வந்துட்டு இட்லி அண்ட் வடை மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து பைரவர் வீடுன்ற கோவிலுக்கு வந்து போயிருந்தோம். ரொம்பவே சூப்பரான கோவிலுங்க அது. அங்கே வந்துட்டு பைரவரை பார்க்குறதுக்கு 12 ராசி ஸ்டெப்ஸ் வந்து வச்சுருக்காங்க, மேஷம் டு மீனம் வரைக்கும். அது ஏறி போனோம் அப்படின்னா பைரவரை வந்துட்டு பார்க்கலாம். ஒரு 10 ருபீஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு தீர்த்தம் தண்ணி மாதிரி கொடுப்பாங்க. அது அவரோட பாதத்தில் நம்மளே வந்துட்டு அபிஷேகம் பண்ணலாம். அங்கே இருந்துட்டு 108 திவ்ய தேசம் பெருமாளை தாங்க பார்க்க போயிருந்தோம். ரொம்பவே சூப்பரான கோவிலுங்க அது. அப்புறம் திருப்பதி பெருமாளே அங்கே நின்றுட்டு இருந்தார். திருப்பதிலாம் போனோம்னா பெருமாள் அவ்வளோ ஈஸியாக பார்க்க முடியாது. பட் இங்கே வந்துட்டு எவ்வளோ நேரம் வேணாலும் நின்று நம்ம பெருமாளை வந்துட்டு தரிசனம் பண்ணலாம். அப்புறம் ஒரு பெரிய அம்மன் இருந்தாங்க, அப்புறம் கருமாரி அம்மன் இருந்தாங்க. ஸோ எல்லாருமே பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா அன்றைக்கி செம வெயில், ரொம்ப டயர்டாயிடுச்சு. வேறு ஏதாச்சும் கோவிலுக்கு போகலாம் தாங்க பிளான் பண்ணோம். ஆனால் வந்துட்டு முடியல. 4 o'clockலாம் வீட்டுக்கே வந்துட்டோம்.